தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/6/2025 செவ்வாய்க்கிழமை. அனுசம் நட்சத்திரம் இரவு 7:06 வரை பிறகு கேட்டை. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், பௌர்ணமி. இன்றைக்கு கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் கிடைக்கும், மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். என்னுடைய தலைமையிலே 289வது மாதமாக நாங்கள் செட்டிநாட்டு பகுதியிலே கிரிவலம் என்று நடத்தி வருகின்றோம். அதற்கு தலைமை தாங்கி ஆயிரக்கணக்கான பேர் அதில் கலந்து கொள்வார்கள். செட்டிநாட்டில் உள்ள பிரபலமான மலைகளை நாங்கள் சுற்றி வருவது வழக்கம். பொதுவாக இன்று மலைகளை சுற்றினால் என்ன பலன் என்றால், மலைக்கும் அளவு நம் வாழ்க்கை உயரும். மலை என்று சொன்னாலே அந்த இடத்திற்கு போகிற பொழுது நமக்கு ஒரு மலைப்பு வருகிறது. இவ்வளவு பெரிய உயரத்திலே ஒரு கல் இருக்கிறது, இது மலை என்று சொல்கிறார்களே என்று மலைக்கின்றோம். கண்ணதாசன் கூட ஒரு பாடல் எழுதினார். பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், மலைத்தேன் இவளென மலைத்தேன் என்று எழுதியிருப்பார். தேன் என்று வருகிறதிலே கூட நமக்கு மலைப்பு வருகிறது என்று சொன்னால், மலையை பார்த்தால் மலைப்பு வரும். ஒரு சில காரியங்களை பார்க்கின்ற பொழுது மலைத்து விடுவோம், ஆனால் பிறகு அதில் ஈடுபட்டு வெற்றி பெற்ற பிறகு நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த மலைவலம் வருவதன் மூலம் இன்றைக்கு நாம் இரவு நிலவு, நம்முடைய அந்த நிலவிலுடைய கிரணங்கள் எல்லாம் நம் மீது பதிகின்ற பொழுது நம்முடைய மூளை நல்ல பலம் பெறுகிறதாம், உடல் ஆரோக்கியம் பெறுகிறதாம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெறுகிறது என்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வானத்திலே சித்தர்கள் எல்லாம் உலா வருவார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே அந்த சித்தர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள். எனவே இரவு நேரத்திலே இப்படி கிரிவலம் வருவதற்கென்று உகந்த நாள் பௌர்ணமி. மதியை வழிபட்டால் மதிப்பும் மரியாதையும் உயரும். அந்த அடிப்படையில் இன்று வாய்ப்பிருப்பவர்கள் அருகில் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை நீங்களும் சுற்றி வந்து வலம் வந்து உங்களுடைய எண்ணங்களையெல்லாம் ஈடேற வழிவகுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, வீடு கோவிலாவது எப்போது அப்படின்னு சொல்ல போறேன். சாதம் பக்தியோடு இணைகின்ற பொழுது பிரசாதம் ஆகுது. இப்ப நம்ம வீட்டில் சாப்பிட்டா சாதம், கோயிலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அங்கே வாங்குறது சாதம் தர்றான்னு சொல்ல மாட்டாங்க, பிரசாதம் தருகிறார்கள். பட்டினி பக்தியோடு இணைகின்ற பொழுது விரதமாக மாறுகிறது. வீட்டில் சாதாரணமாக இருந்தால் பட்டினி கிடக்கிறான்பாங்க, ஆனால் ஒரு ஏகாதசிக்கோ கார்த்திகைக்கோ இருந்தால் விரதம் இருக்கேன் அப்படிம்பாங்க. பட்டினி பக்தியோடு இணைகின்ற பொழுது விரதமாக மாறுகிறது. தண்ணீர் பக்தியோடு இணைகின்ற பொழுது தீர்த்தமாக மாறுகின்றது. அப்போ கோயிலில் கொடுக்கறதுக்கு தண்ணி கொடுக்குறான்னு சொல்ல மாட்டாங்க, தீர்த்தம் தர்றாங்கிறாங்க. சிவாலயத்தில் வில்வ தீர்த்தம், விஷ்ணு ஆலயத்தில் துளசி தீர்த்தம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, வில்வம் குளிர்ச்சி தரக்கூடியது, துளசி உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடியது. ஜலதோஷம் வராமல் இருக்கணும்னா பெருமாள் கோயிலுக்கு தினம் போனோம் அப்படின்னா அங்கே தரக்கூடிய துளசி தீர்த்தம் குடித்தாலே ஆரோக்கியம் சீராகும். உடல் குளிர்ச்சியாக இருக்கணுமா, தினந்தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும், அங்கே வில்வ தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் ஆச்சாரமெல்லாம், இந்த நம்பிக்கைகள் எல்லாம் மிக அற்புதமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். தினம் சிவாலயம், விஷ்ணு ஆலயம் ஒவ்வொரு ஊர்லேயும் பக்கத்தில் இருக்கும். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அப்படி போகிற பொழுது இங்கேயும் கும்பிட்டு அங்கேயும் கும்பிட்டு 2 இடத்துலையும் தரக்கூடிய தீர்த்தங்களை சாப்பிடுகின்ற பொழுது உடல் ஆரோக்கியம் சீராகிறது. அதில் படி இருக்கும் இல்லையா, அந்த படியில் ஏற ஏற படிப்படியான முன்னேற்றம் வரும். நம்முடைய கீழ் மூட்டுகளுக்கெல்லாம் வேலை செய்து கால் பலம் பெறுமா. ஆகையினால இப்படி அமைத்ததுதான் ஆலயம். பயணத்தோடு பக்தி இணைந்தால் அதற்கு பெயர் யாத்திரை என்று பெயர். செயல்பாட்டிலே பக்தி இணைந்தால் அதற்கு பெயர் சேவை. இசையோடு பக்தி இணைந்தால் அதற்கு பெயர் கீர்த்தனை. சரி, வீடு பக்தியிலே திளைத்தால் என்ன, வீடு கோவிலாக மாறுகிறது. ஆக மனிதன் பக்தியோடு இணைந்தால் மனிதன் புனிதனாக மாறுகிறான் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு சந்திராஷ்டிரமம். இன்றைக்கு சந்திராஷ்டிரம் என்பதனாலே எதிர்பாராத சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அமைதியோடு நீங்கள் இருக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், இறை நாமத்தை வாசிக்கவும் வேண்டும், இறைவனை பூசிக்கவும் வேண்டும். அதே நேரம் எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக இன்று அதிகமாக விரயமாகலாம். ஆரோக்கியத்திலும் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். இருந்தாலும் கூட இன்று பௌர்ணமி கிரிவலம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன். எனவே உங்களுக்கு மனக்கசப்புகள் மாறும், மகிழ்ச்சி கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பாராட்டும் புகழும் கூடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உயர்வான ஒரு பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செய்த புது முயற்சிகளில், புதிய வேலைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள் என்பதனாலே இன்று நீங்கள் பௌர்ணமி வழிபாட்டையும் மேற்கொண்டால் மேலும் சிறப்பாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள இயலும்.
மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே புதன் ராசிநாதன் ராசியில் இருப்பதனாலே யோகமான நாள். வருமானம் இருமடங்காக உயரும். வசந்த காலம் உருவாக வழிவகை செய்து கொள்வீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாமன் வைத்தர் வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறும். சேமிப்பு உயரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள். இன்று தடைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட 12ஆம் இடத்திலே உங்களுக்கு குரு 6க்கு அதிபதி 12இல் இருப்பதனாலே கெட்டவன் கெட்டிடல் கிட்டும் ராஜயோகம் என்பார்கள். எனவே இந்த குருவினுடைய ஆதிக்கத்தினாலே திடீரென இன்றைக்கு உங்களுக்கு லாபங்கள் வரலாம். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மலைவளம் வருவது மகத்துவம் தரும். அருகில் இருக்கும் ஆலயம் செல்லுங்கள். வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உறவினர்கள் மட்டுமல்ல, நண்பர்களும் இன்று உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த தொகை இல்லம் தேடி வரலாம். சூரியன் நல்ல இடத்திலே இருப்பதனாலே, தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலிருந்து வெளியேறி விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். இப்பொழுது 10ல் குரு இருக்கிறது. எனவே பதவியில் மாற்றம் வரலாம். உத்தியோகத்தில் மாற்றம் வரலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ளவில்லை என்று நினைத்தவர்களுக்கு அவர்கள் மாற்றப்படலாம். எனவே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அதே நேரம் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகி இருந்தவர்கள் இப்பொழுது சீராகி சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை கூட பெறலாம். 10ஆம் இடம் நல்ல புனிதம் அடைந்திருக்கிறது. குருவோடு புதனும் இணைந்திருக்கின்றார். எனவே நீங்கள் கேட்ட சலுகைகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தரலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் உங்களுக்கு இருந்த அரசல் புரசல்கள் எல்லாம் மாறும். மதிப்பும் மரியாதையும் உயரும். சூரிய பலம் உங்களுக்கு 8ல் இருந்தாலும் கூட அதன் பார்வை 2ல் பதிவதனாலே கொஞ்சம் வாக்கு கடுமையாக இருக்கும். சில சமயங்களில் கோபப்படுவீர்கள். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மகத்துவம் தருகின்ற நேரம். மாலை நேரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். உற்றார் உறவினர்களில் உதவி கிடைக்கும். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும். இன்று நிலவு வழிபாடு உங்களுக்கு நிம்மதியையும் கொடுக்கும். நிகழ்கால தேவையையும் பூர்த்தி செய்யும். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. தனஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். தொழிலிலே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இதுபோன்ற நல்ல சிறப்பான நாட்களிலே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக பௌர்ணமி என்று வந்தாலே பொதுவாக உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் பெறுகின்றார். எனவே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் சந்திரனை வழிபட மலைவலம் வந்தால் கூட உங்களுக்கு மகத்துவம் கிடைக்கும். கிரிவலம் வந்து கீர்த்திகளை காண வேண்டிய இனிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே குரு. எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். கருத்து வேறுபாடுகள் அகலும். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேற வாய்ப்பு உண்டு. தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாக மாறலாம். 6ல் சூரியன் இருப்பதால் அரசு வழியில் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் ஏற்படலாம். பெரிய பொறுப்புகள் இருப்பவர்கள் திடீரென சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படலாம். இருந்தாலும் கூட ஒரு சில காலங்களில் உங்களுக்கு அப்படி இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு பழைய நிலை வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வழிபாடுகள் அவசியம் தேவை. பொதுவாக குருவை வழிபட வேண்டும். இதுபோன்ற பௌர்ணமி நாட்களில் அருகில் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வந்து மலைவலம் வந்து இறைவனை வழங்குவது நல்லது. குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு இன்று உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 5லே சூரியன், பஞ்சமாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி 5ல் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம். இடமாற்றங்களை இனிமை தரும் விதம் அமையாமல் போகலாம். எதை தொட்டாலும் கடைசி நேரத்தில் தான் காரியங்கள் கைகூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள் கொஞ்சம் திசை மாறி செல்லத்தான் செய்யும் என்றாலும் கூட உங்களுக்கு நம்பிக்கைகள் அவசியம் தேவை. குறிப்பாக தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு தேவை. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டுமானால் எதிர்மறை சிந்தனைகளை இன்றைக்கு
கண்டு தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நீண்ட நாளைய எண்ணம் நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மதிப்பு மரியாதையும் உயரும். அரைகுறையாக நின்ற பணிகளை மீதியும் தொடர்வீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இன்றைக்கு நீங்கள் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள். குறுபார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் கூட நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். மீனராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கத்தால் உடல்நலம் சீர்குலையலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. எங்கும் பயணங்கள் செய்தாலும் பயணங்களால் பலன் கிடைக்காது. அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களிடமே வரலாம். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். அப்பொழுதுதான் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். மேலும் இன்றைக்கு பௌர்ணமி என்பதனாலே வாய்ப்பு இருப்பவர்கள் மலை வளம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.